ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். எல்லா வீட்லயும் எப்போதும் ஒரு பாட்டில் தேன் இருக்கிறது வந்து மிகவும் நல்லது. தேன் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. அதன் நன்மைகளை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தரும் அற்புத பலன்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வறட்டு இருமல் தொந்தரவா இருந்தா ஒரு கிளாஸ் எலுமிச்சை சாற்றுல ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க. இருமல் வந்து சீக்கிரமே சரியாக்கி விடும். கை கால் நடுக்கம் இருக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் தேன், அதே அளவு இஞ்சி சாறு கலந்து சாப்பிட்டு வந்தா கை கால் நடுக்கம் குறையும். வயிற்று புண் இருக்கிறவங்க தேனுடன் கொஞ்சம் பீட்ரூட் சாறு கலந்து குடிச்சா புண் வந்து ஆறிடும். வாய்ப்புண் ஏற்பட்டா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட சில துளிகள் தேன் கலந்து குழைச்சு புண் இருக்கிற இடத்துல தடவுங்க. வாய்ப்புண் உடனே குணமாகும். தாய்ப்பால் போதிய அளவு சுரக்காத தாய்மார்கள் பப்பாளி பழத்தை தேன்ல தொட்டு சாப்பிட்டு வர தாய்ப்பால் சுரப்பு வந்து ரொம்ப அதிகரிக்கும். தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, சளி போன்ற பிரச்சனைகளுக்கு தேன் வந்து ஒரு சிறந்த மருந்து. வளரும் குழந்தைகளுக்கு தினமும் பால்ல வந்து தேன் கலந்து கொடுத்தா அவங்க உடம்பு வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டா ஒரு டேபிள் ஸ்பூன் தேன், ஒரு மூடி எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு, புளிக்காத தயிர் கலந்து குடிச்சா உடனே நின்னுரும். தேன்ல வந்து ஊற வைத்த நெல்லிக்காய தினமும் ஒண்ணு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரல் மற்றும் இருதயம் வந்து பலம் கிடைக்கும். இருமல் அதிகம் இருக்கிறவங்க அரை கிளாஸ் வெங்காய சாறு எடுத்து அதுல 2 ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சா இருமல் வந்து சரியாகும். கால்ல பித்த வெடிப்பு இருக்கா? கவலையே வேண்டாம். தேனையும் சுண்ணாம்பையும் சேர்த்து குழைச்சி அந்த பித்த வெடிப்புல வந்து தடவணும் அப்படின்னா வெடிப்பு இருந்த தெரியாமலே நம்மளுக்கு வந்து மறைஞ்சிடும். நெஞ்சு சளி நெருங்காம இருக்கா? ஒரு பங்கு பூண்டு சாட்டை 2 பங்கு தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 3 முறை அரை ஸ்பூன் சாப்பிடுங்க. நெஞ்சு சளி நெருங்கவே நெருங்காது. தேன் ஆக்சுவலி ஒரு அருமருந்து. இது பல நோய்களும் குணமாக்கும் தன்மை கொண்டது. இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்களும் உங்க குடும்பத்தினரும் ஆரோக்கியமா வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.